ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் கிரிஃபித் அப்சர்வேட்டரியில் இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது, ஹாலிவுட் ஹில்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஓவியம் இருந்தது, செம்மையாக இருந்தது, ஒரு வித்தியாசமாக இருந்தது. பட் இந்த ஓவியத்தோட அர்த்தங்கள் தெரியல, எதுக்கான இந்த ஓவியத்தை இங்கே ஒரு அப்சர்வேட்டரிலேருந்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஓவியத்தோட பற்றி டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். வேறு என்னென்ன இருக்குன்ட்டு. இந்த ஓவியம் மட்டும் இல்லை, இங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேட்டனால பிளானட்ஸ் பற்றி எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஜூபிட்டர், சர்டன், நெப்டியூன் எல்லா பிளானட்டுமே வரிசையாக எப்படி சோலார் சிஸ்டத்தில் இருக்கும் அது மாதிரி வச்சுருக்காங்க எர்த்துலேருந்து. இதை பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சோலார் சிஸ்டம் சுத்தமோ அதோட மிமிக் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே வாலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டார்ஸ் கேலக்ஸிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரியலி எப்படி இருக்குங்கிறதுக்காண்டி அந்த பிரிண்ட் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு டெலஸ்கோப்பாக வச்சுருக்காங்க. இந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்து நம்ம கேலக்ஸி ஸ்டார்ஸ் எப்படி பார்க்கலாங்கிறது வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்ம ஸ்கையில் பார்ப்போம்னா அதே மாதிரி ஒரு ரியாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். வாங்க உங்களுக்காண்டி என்னோடய கேமராவை வந்து கொண்டு போகிறேன் பாருங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்காண்டி. லெட்ஸ் சி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வர மாட்டேங்குது மொபைல்னால. இப்போ பாருங்கள், கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. இது சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ஸ்டார்ஸ். அதை வந்து நம்ம ஃப்ரண்டில் இருக்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது ரியலி அந்த கேலக்ஸி, சின்ன கேலக்ஸி எப்படி இருக்குங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு ரியல் அனுபவமாக இருக்கும். அப்புறம் அது மட்டுமா வேறு நிறையா பெயிண்டிங் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மாயன் கேலண்டர் இருக்குது. இதுதான் காய்ஸ் மாயன் கேலண்டர். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, மாயன் கேலண்டரோட ரெப்ளிகா வச்சுருக்காங்க. அது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய விஷயங்கள் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரி பற்றி பேசியிருக்காங்க. பிக் பேங் தியரி உங்களுக்கு எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், அதை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டார் ஃபார்ம் ஆச்சுங்கிற டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்றாப்புல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு ரெப்ளிகா இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டீஸ் போர்டுக்கு மேலேயும் வந்து அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எத்தனை வருஷம் முன்னாடி வந்து மில்கி வே கேலக்ஸினா என்ன உருவாச்சு, அப்புறம் வந்து ஒவ்வொரு கேலக்ஸி எப்படி உருவாச்சு, பிக் பேங் தியரி எப்படி உருவாச்சுங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த கிரிஃபித் அப்சர்வேட்டரியில் வந்து இது மட்டும் இல்லை, 3க்கே நம்ம போகலான்ங்கிற மாதிரி இருக்கும். 3க்கு போயிட்டு நம்ம வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இங்கே இருக்கும். உங்களுக்கு அதை பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் 3 என்னோடய வெயிட் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஓகே, ஹாய் கைஸ்.